ஹலோ. ஹலோ சார். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் சார். ஓகேங்க. ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை பேசிட்டு இருக்கோம். சார். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு 100 டேஸ் இன்னைக்கு 100ஆவது நாள் இன்னைக்கு. 100 நாள் சார். அதாவது நோஃபப் ஜர்னி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 90 நாள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் வந்து எய்மை வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 90 டேஸ் ஜர்னி அப்படிங்கிறது வந்து நிறைய பேசுவாங்க. கண்டிப்பா. ஸோ வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் அந்த 90 நாள் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு முயற்சி பண்றாங்க. ஸோ அந்த வரிசையில இப்போ நீங்க வந்து இந்த 90 நாள் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 10 டேஸா 100 டேஸா வந்து போயிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு செஞ்சுரி போட்டீங்க இப்போ. அதான் சார். ஸோ 100 டேஸ் பிஃபோர் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, இந்த ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது உங்க லைஃப்ல வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து பேச போறோங்க இன்னைக்கு. சரி சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 100 டேஸுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி இருந்துச்சுங்க முதல்ல? இந்த கிளாஸ்க்கு முன்னாடி எப்படின்னா, அந்த வேலைக்கு போகும்போதெல்லாம் மரியாதை கிடைக்காது சார். நான் அந்த வெளிநாட்டுல இருக்கும்போதும் அப்படிதான். வெளிநாட்டுல 2006ல போயிட்டு 2021ல வந்தேன். அந்த 15 வருஷம் அங்கேயே இருந்துட்டு நமக்கு அதிக மரியாதை ஒன்றும் இல்லை. ஆனா என் கூட வந்த என் ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா நான் இப்போ அவன் அங்கதான் இருக்கிறான். கொஞ்சம் ஒரு காரணவசத்துல நான் வந்துட்டேன். அது நம்ம மேலதான் கொஞ்சம் தப்பு இருக்கு. விசாரிக்காம காசு கொடுக்கல. அது கொஞ்சம் இதாகி போச்சு. இருந்துச்சு, காசு இருந்துச்சு, கொடுக்கல. அந்த போதைப் பொருளோட அடிஷன் ஆயிடுச்சு. ட்ரிங்க்ஸ் பழக்கம். ஸ்மோக்கிங் இல்ல, ஸ்மோக்கிங் கிடையாது, ட்ரிங்க்ஸ் பழக்கத்துல அடிக்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃபோன் கிட்ட வச்சு பேசுங்க. வாய்ஸ் லைட்டா வந்துட்டு கட்டாய் கேட்குற மாதிரி இருக்குங்க. அப்படியா சார்? கொஞ்சம் வாய்ஸ் ஃபோன் வந்து கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. நான் இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பேசுறேன் சார். அதான் கட் ஆகுது. சரி, கொஞ்சம் டைரக்டா வந்து ஃபோன்ல பேசுறீங்க, அதை கட் பண்ணிட்டு ப்ளூடூத் இல்லாம டைரக்டா ஃபோன்ல பேசுங்க, அது கரெக்டா கேட்கும். சரி சார். சரி சார், ஒரு நிமிஷம் சார். ஓகேங்க. இப்ப கேக்குதா சார்? ஓகே, இப்போ பர்ஃபெக்ட்டுங்க. சரிங்க. அதாவது அந்த 100 டேஸ் பிஃபோர் வந்துட்டு உங்களுக்கு சம்திங் லைஃப்ல வந்து சில பிரச்சனைகள் இருந்துச்சு, கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா இருந்துச்சு சார். ஓகேங்க. என்னன்னா, இப்போ ஒண்ணு சொன்னா, வெளிநாட்டுல இப்படி நம்ம நல்ல இருக்கும்போது ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. என்னன்னா, ஒரு சப்போர்ட் கிடையாது. என்ன கொண்டு போனது சாரு தான். சாரோட கீழே சாரோட சொந்தக்காரங்கள இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு இதுல இருக்காங்க. ஆனா இதுல என் ஃப்ரெண்டு நம்மள ஒண்ணுன்னு சொன்னா 10ன்னு போட்டு கொடுத்துருவான். அப்படி சாரோட அத்தனை அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாயிருச்சு. சாரோட வைஃபு கிட்ட எல்லாம் சொல்லிருக்கு, ஒண்ணுக்கு 10 ஆயிட்டு. அந்த இது நமக்கு எல்லாமே அங்க நெகட்டிவ்ஸ் தான். சரி, இப்போ நீங்க ஃபாரின்ல இருந்தீங்க ஒரு 15 வருஷம். அந்த ஃபாரின்ல இருக்கும்போது இந்த சிற்றின்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அப்போ அங்க இருந்துச்சுங்களா, இல்ல அப்போ ஜர்னி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா? ரொம்ப மோசமா இருந்துச்சு சார். ஓகே, அதாவது நீங்க ஃபாரின்ல இருக்கும்போது அந்த சிற்றின்ப வாழ்க்கை இருந்துச்சு அப்போ கூட? கண்டிப்பா இருந்துச்சு சார். ஓகேங்க. கண்டிப்பா டெய்லி பார்ப்பேன், மொபைல்ல பார்ப்பேன். அப்புறம் அது ரொம்ப மாஸ்டர்பேஷன் பண்ணுவேன். வாரத்துல எப்படி பார்த்தாலும் 3 டைம் 4 டைம் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அதே ஒரு அடிஷன். நமக்கு தெரியாது இந்த காரணத்துலதான் இப்படி நம்ம லைஃப் போகுதுன்னு. மதிக்கல ஒன்னாவது கேஸ், தெரியல நமக்கு. அப்புறம் எனக்கு இந்த தெரிஞ்சதுன்னா 2023ல தெரிஞ்சது. ஆனா ஃபாலோ பண்ணல சார். அது ஜஸ்ட் ஒன்னு பார்ப்பேன், அவ்வளவுதான். இங்க வந்த பிறகுதான் நான் அந்த ஃபாலோ பண்ணினேன். நானாவே ஃபாலோ பண்ணி ஃபெயிலு தான் வந்துருச்சு. அந்த பெனிஃபிட்டே கிடையாது. 15 வருஷம் ஃபாரின் வாழ்க்கை முடிச்சுட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வந்தீங்க. இந்தியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இங்க ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்க. பட் முழுமையாங்கிறது இல்ல, திரும்ப லாஸ் ஆயிட்டே இருந்துச்சு. திரும்ப அந்த ரிப்பீட் வந்துட்டே இருக்கு. 30 டேஸ் இருப்பேன், மறுபடியும் அந்த எண்ணம் தோணும்.
மறுபடியும் 45 days 50 days 94 days எல்லாம் வந்திருக்கு. ஆனா பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். ஆனா வேற இந்த சாரோட கிளாஸ்ல வந்த பிறகு மாற்றம் இருக்கு சார். அப்புறம் இங்க வந்துட்டும் ரொம்ப மோசமா போச்சு. எப்படின்னா நான் பெயிண்டிங் வேலையை தான் போறேன். பெயிண்டிங் வேலை தெரியாது, இங்க வந்து கத்துக்கிட்டேன். தெரிஞ்ச சம்பளம் எல்லாம் கம்மி. அங்க டெய்லி எனக்கு டெய்லியும் கிடையாது, மந்த்லி தான். எப்படி பார்த்தாலும் 80,000க்கு மேல இருந்துச்சு சம்பளம். இங்க பார்த்தா வந்த எனக்கு அதான் ரொம்ப ஷோக்கு, 750 ரூபாய்க்கு சம்பளம் இங்க. அது ரொம்ப கவலையாகி போச்சு. அது மட்டும் கிடையாது சார், எனக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் கம்பெனி தரணுமா இருந்து. இந்த 15 வருஷம் சர்வீஸ், லீவ், சேலரி, அலோன்ஸ். இந்த கோவிட் டைம்ல கம்பெனி கொஞ்சம் டவுன் ஆகி போச்சு. அதுல நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால நீங்க போங்கன்னு சொல்லிச்சு. விசா அடிக்கல. அந்த டெம்பரரி விசைய 3 month அப்படியே 2 month 1 மாசம் இப்படியே அடிச்சு மேக்சிமம் ஒரு 10 மாசம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் விசா அடிக்கவே இல்லை. ஆனா இந்த 2020ல எனக்கு விசா அடிக்கிறதுக்கு காசு இருந்துச்சு, நான் கொடுக்கல. அந்த இந்த கோவிட் டைம்ல தான் அந்த ஸ்டார்ட் ஆனது. இந்த 2020ல கோவிட் வந்துச்சா சார், அப்பதான் கம்பெனி கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. விசா நம்ம கையில காசு இருந்தா அடிப்பாங்க. ஆனா அவங்க தருவாங்க, எப்படி பார்த்தாலும் 4 மாசம் 5 மாசம் கழிஞ்சு தருவாங்க. ஆனா நான் கொடுக்கல, அதான் தப்பு பண்ணிட்டேன். அதனால கொடுக்காதனால அப்படியே விசா அப்படியே கட் ஆகி டெம்பரரி அடிச்சு போச்சு. அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க வேற கம்பெனிக்கும் போக முடியாது, ஒரிஜினல் விசா இருந்தா தான் போக முடியும், சூன் விசா. அப்புறம் சரி நீங்க போங்க, காசெல்லாம் வந்த பிறகு உங்க அக்கௌண்ட்ல அனுப்பி தரான்னு சொல்லிச்சு. அப்படி என்னோட அக்கௌண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தேன். கொடுத்துட்டு இப்போ காசும் வரல, ஒன்றும் வரல. அந்த இதுக்கப்புறம் சாரோட இது கிளாஸ் அட்டன் பண்ணேன் May 10க்கு. அது பிறகு ஒரு கழிஞ்சு ஒரு 50 நாள் கழிஞ்சு இப்படி என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு, நம்ம இவங்க வந்துட்டு 5 வருஷம் ஆகுது, கம்பெனி இல்லை ஆனா ஆபீஸ் இருக்கு, ஆனா கம்பெனிக்கு நிறைய காசு கிடைக்கிறதுக்கு இருக்கு. அதனால கம்பெனி காசு கிடைக்கணும்னா நமக்கு இத்தனை பேருக்குள்ள சம்பளம் கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த காசு எடுக்க முடியும். அப்படிதான் நான் அதுல போனேன். 12 லட்சம் ரூபா தரணுமா இருது, 13 லட்சம் ரூபா எல்லாம் கொடுத்துருக்கேன். நோர்க்க வழி தான் அனுப்புனேன். காசு கிடைக்கும்னு ஒரு உறுதி இருக்கு சார். சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு 2 month இல்லாட்டி 3 month ஓகேங்களா, அதுக்குள்ள பணம் வந்துடும் கண்டிப்பா. கண்டிப்பா சார், அதான் சார். ஆனா இதெல்லாம் நடக்குது இப்பதான் சார். நான் வந்துட்டு 5 வருஷம் போகுது சார். 21ல வந்தது சாரோட கிளாஸ், ஜாயின் பண்ணினேன். ஜாயின் பண்ணிட்டு ஒரு 50 நாள் கழிஞ்சிட்டு இது நடக்குது சார். கொஞ்சம் பே பண்ணதுக்கு இருந்துச்சு. நோர்க்கா ஏஜென்சில ஒரு 4,500 ரூபா கொடுத்தேன். அந்த வக்கீல பிடிச்சேன், நோட்ரி. அதுக்கு பீஸ் எல்லாம் கூட ஒரு 7,000க்கு மேல ஆச்சு சார். ஓ சரி, அதாவது உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீண் போகாது. கண்டிப்பா உங்களுக்கானது உங்களுக்கு வந்தே தீரும். சரிங்களா? சரி சார். 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் அதுக்குள்ள உங்களுக்கு வந்து மொத்த பணம் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். கிடைச்சா நல்லது சார். சரிங்களா? அதான் வேலை பார்த்தா காசு சார். அதாவது உங்க உழைப்பு, உங்க கஷ்டம் அப்படிங்கிறது அங்க இருக்கு இல்லைங்களா? ஸோ அது கண்டிப்பா வீண் போகாது. கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பா. கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். பட் வந்துடும். அவ்வளவுதான். என் ஃப்ரெண்டு வேற ஒரு ஃப்ரெண்டு இப்படிதான் கொடுத்துருக்கு, அவனுக்கும் கிடைக்கும் காசு. ஓ ஓகே ஓகேங்க. நானும் அவனு தான் வந்தேன். சரிங்க. ஸோ இப்போ இந்த கிளாஸ் அங்கே ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கு சார். ஆஃப்டர் கிளாஸ் ஜாயினிங் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மிராக்கல்ஸ், மேஜிக் மூமெண்ட்ஸு, பெனிஃபிட்ஸு, சேஞ்சஸ்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன வந்துட்டு லைஃப்பில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குங்க? மிராக்கல்னு சொன்னா நிறைய இருக்கு சார் சொல்லுறதுக்கு. ஒண்ணு என் வைஃபும் நானும்
சண்டை தான் போடுவோம். ம் ஒண்ணு இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் நான் நிப்பாட்டிட்டேன். அது ஒண்ணு நான் 3.5 வருஷம் ஆகுது ம் நிப்பாட்டிட்டேன். ம் அதுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் நிப்பாட்டினாலும் சண்டை வரும். ம் இப்ப இந்த சாரோட கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகுதான் எனக்கு இந்த சண்டையில் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு சார். ம் இப்போ வந்து ரெண்டாவது ஒத்துமை கேஸ்னா இருக்கு. இப்ப ம் நார்மலா இருக்கு சார். சூப்பருங்க. ஆ ரெண்டாவதுன்னா ஆ என் பொண்ணு கூட சத்தம் போடுவேன். ம் நான் ஒண்ணு பேசுவேன், அவ 10 பேசுவா. ம் இப்ப அது நார்மலா இருக்கு சார். எல்லாம் நல்ல அன்பா பேசுது. ம் ஒரு என்ன சொல்றதுக்கு, நான் ஒரு சொன்ன அப்படி கேக்குற, முன்னாடி ஒன்னும் கேட்க மாட்டாங்க. ம் அங்க போவாது சொன்னா போக மாட்டா. ம் டியூஷனுக்கு போனா டியூஷனுக்கு போவா. ம் 6 மணிக்கு டியூஷன்னா 5:30க்கு எந்திரிப்பேன். நான் சொன்னேன் 5 மணிக்கு நீ எந்திரிக்கணும். ம் 5 மணிக்கு எந்திரிச்சாதான் ம் அங்க 5:45க்கு ம் டியூஷன் போக முடியும். ம் நம்ம வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு சார் டியூஷன். ம் அதே மாதிரி கேப்பா. ம் அப்புறம் என்ன சொன்னா, வேலை பார்க்க இடத்துல எல்லாம் இப்ப நல்ல மதிக்கிறாங்க சார். ம் முன்னாடி ஒன்னும் மதிக்க மாட்டாங்க. இப்போ நினைச்ச வேலை தராங்க. உங்களுக்கு அப்புறம் ரெஸ்பெக்ட்ங்கிறது கூடி இருக்கு அதுல. ரெஸ்பெக்ட் தராங்க சார். ஓகே. முன்னாடி கண்டிப்பா கிடைக்கவே செய்யுது சார் ரெஸ்பெக்ட். யாரும் மதிக்கவே மாட்டாங்கன்றீங்களா? மதிக்கவே மாட்டாங்க சார். ஆ அது ஒண்ணு மிராக்கிள் சார். சூப்பருங்க. அப்புறம் வேற என்னன்னா, வேற ஒரு கான்ட்ராக்ட் தான் நான் போய்கிட்டு இருந்தேன். சார்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி. ஓகே ஓகே. அப்போ போகும்போது எனக்கு 1050 ரூபா இருந்துச்சு. இப்ப வேற சாரோட கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகுதான் நடக்கு. வேறொரு கான்ட்ராக்ட் பையன் கூப்பிட்டான். அப்படி வேலை இருக்கப்ப ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லி இப்ப 1150 ரூபா ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு. அது மட்டும் கிடையாது சார். இதுக்கு இடையில எனக்கு இந்த நான் பிளாட்ல ஒரு வேலை கிடைக்கும் சார். காலையில ஒரு பெரியவர் உடம்பு முடியல, அவங்க கொஞ்சம் அதான் உடம்பு முடியல, அவங்களது யூரின் பேக் எல்லாம் போட்டுருக்கு. 1.5 நாள் வரைக்கும் குளிப்பாட்டணும். அப்புறம் யூரின் ரிமூவ் பண்ணிடணும் காலையில சாயங்காலம். சிம்பிள் வேலை தான், ஒரு 1/2 மணிக்கூர் தான் வேலை. குளிக்க டைம்ல தான் ஒரு 1/2 மணிக்கூர் வேலை. அல்லாத நார்மல் ஒரு 10 நிமிஷம் தான் வேலை. அவருடைய சன் வந்து ஃபாரின்ல இருக்காருங்களா? அவங்க சன்னு பிசினஸ் பண்றாங்க அபுதாபில. ஃபாரின்ல இருக்காரு அவரோட பையன்? ஃபாரின்ல இருக்காங்க. ஓகே ஓகேங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் அங்க உண்டு, இருந்தாலும் ஒரு ஆள் வேணும் இல்ல. அவங்க வந்தா அவங்க 4 மாசம் வரைக்கும் வருவாங்க போவாங்க அப்படி. சரி ஓகே ஓகே. அது ஒண்ணு சார். அப்புறம் பால் வியாபாரம் இருக்கு, அது அப்படி போகுது. அப்புறம் மாவோட இது வைஃப் தான் பாக்குது. அது இப்ப கடையில இன்னும் கொடுக்குது கிடையாது, வீட்டுலதான் கொடுக்குது. டைம் இல்ல சார். ஒண்ணு இப்ப உள்ள வேலையை பார்க்க முடியல என்னால. அதாவது நிறைய பேர் சொல்றது உண்டுங்க, இது ஷெட்யூல் அங்க ரொம்ப டைட்டா இருக்கு, டைம் ரொம்ப டைட்டா இருக்கு, ஃப்ரீ ஹவர்ஸ்ங்கிறதே இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க. அதான் சாருக்கு நான் மெசேஜ் பண்ணதை பாருங்க சார். முன்னாடி எல்லாம் கரெக்டா நான் பண்ணிட்டு இருப்பேன். 8 மணி ஆனா ஒரு 8:05 இல்ல 8:02 இப்படிதான் நான் பண்ணிட்டே இருந்தேன். இந்த 65 டேஸ் கழிஞ்ச பிறகு டைமே இல்லை சார். 65 நாள் கழிஞ்ச பிறகு எனக்கு நான் சாருக்கு நான் மெசேஜ் பண்ணது எப்படி 1/2 மணிக்கூர் கழிஞ்சு, சிலப்போ 9 மணிக்கு, 1:30 மணிக்கு, சில 11 மணிக்கு பண்றேன். சில டைம்ல மறந்துடுது சார். அப்படியே போச்சு, ஒர்க் பிஸியா போச்சு. இப்ப சாருக்கு நம்ம 90 நாள் கழிஞ்சுதான் பேசுறதுதான் இருந்தோம். இப்ப நான் கூட என்ன சொன்னல சார், கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு பேசலாம்னு 100 டேஸ் இன்னைக்கு பேசலாம். அதான் சார், நல்லபடியா போகுது சார், சூப்பரா போகுது சார். அப்புறம் வேற என்ன சொன்னா பெனிஃபிட்னு சொன்னா, 2015ல டிவி கொண்டு வந்தேன், LED டிவி. அது ஒரு 8 வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப அது கம்ப்ளைண்ட் ஆயிரு 21ல 22ல 23ல கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு டிவி.
அப்புறம் அந்த 3 வருஷம் அந்த டிவி போயிருச்சு. டிவி வாங்க அந்த நினைப்பே கிடையாது. சாரோட கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு ஒரு மாசமா 35 நாள் கரெக்டா 35 நாள் தோணுது சார். 35 டேஸ்ல 35 டேஸ் கழிஞ்ச பிறகு இஎம்ஐல தான் எடுத்தேன். டிவி வாங்கிட்டேன் 43 இன்ச்சு சோனியோட டிவி 4K தான் வாங்கிட்டேன். அப்ப நினைச்சேன், என்னடா நான் 3 வருஷமா டிவி வாங்கல, இப்ப மட்டும் என்ன இப்படி தோணுது. அது ஒரு மாற்றம். டிவி வாங்கி ஒரு 20 நாள் கழிஞ்சு ஹோம் தியேட்டர் வாங்கிட்டேன். 7 பார் ஹோம் தியேட்டர். 7 பார் தெரியுமில்ல சார்? ஆமாங்க ஆமாங்க. அது சோனி தான். அது வாங்கிட்டேன். சூப்பரா இருக்கு. அது ஹோம் தியேட்டர் இருந்தா தான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், இந்த சவுண்ட் குவாலிட்டி எல்லாம். அது ஒண்ணு சார். அப்புறம் நிறைய இருக்கு சார். நான் இந்த எனக்கு நகம் இது சொன்னா நம்ப மாட்டாங்க, சொன்னாதான் தெரியும். நகம் ரொம்ப தள்ள விரல்ல ரொம்ப பிளாக்கா இருந்துச்சு ஒரு 3 வருஷமா. ஒன் சைடு இந்த பிளாக் கலர் இருந்துச்சு. இது ஜாயின் பண்ண பிறகு அந்த இது மாற்றங்கள் இருந்துச்சு சார். அந்த கருத்த நகம் எல்லாம் ஒயிட் ஆயிருச்சு. அது என்னன்னு தெரியல எனக்கு. அது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அது ஒண்ணு. நான் சாருக்கு நான் போட்டோ வர நான் அனுப்பியிருக்கேன்ல சார். ஆமாங்க ஆமாங்க. அது ஒண்ணு சார். அப்புறம் இப்படி எல்லாம் ஒண்ணுன்னா இருக்கு சார். நல்லபடியா போகுது. என்னன்னா இப்போ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணீங்க, கண்டிப்பா கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகும் ஃபாலோ பண்றீங்க. சோ அப்பத்துக்கும் இப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி நீங்க வந்து நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த மாதிரி அந்த வித்தியாசங்கள் தெரியுதுங்க உங்களுக்கு? வித்தியாசம் தெரியுதுன்னு சொன்னா சார், காலையில எந்திக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது ஒண்ணு. நீங்க செல்ஃபா ட்ரை பண்ணும் போதுங்களா? செல்ஃபா ட்ரை பண்ணும்போது காலைல எந்திக்கவே முடிய மாட்டு. அது மாதிரி இந்த லஞ்ச் டைம் இருக்குல்ல சார், 1 மணிக்கெல்லாம். ஆமாங்க. சாப்பிட்டோட தூங்க தான் எனக்கு தோணும். ஆனா எனக்கு தூக்கம் இல்லை இப்ப. என்ன உடம்புக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரியே இருக்கு. கிடைச்ச மாதிரி இருக்குங்களா? கிடைச்சிச்சுங்களா? கிடைச்சது கண்டிப்பா கிடைச்சது. காலையில எல்லாம் 5 மணிக்கெல்லாம் முழிப்பு தட்டுது. அப்புறம் தூக்கமே கிடையாது. நல்ல எனர்ஜி, நல்ல ஹாப்பினஸா இருக்கு காலையில எல்லாம். அப்பா சொல்ல முடியாதப்பா. அது குளிச்சு எடுத்து சாமி கும்பிட்டுட்டு வெளில வேலைக்கு போகும்போது இந்த பிளாட்ல பாலோட இதுக்கெல்லாம் போகும்போது எப்படி இருந்துச்சு சார்? சூப்பரா இருக்கு சார். அது மாதிரி வேலைக்கு போகும்போது அப்படிதான் நல்ல கான்பிடன்ட் ஆயிட்டு வேலை எல்லாம் பாக்குது. அந்த எனக்கு இந்த ஞாபகம் மறதி இருக்கு சார் முன்னாடி. இப்பதான் கொஞ்சம் அது கரெக்டா இருக்கு. இப்ப ஒரு பொருள் முன்னாடி எங்க வச்சுன்னா நமக்கு தெரியாது, இப்ப அது கரெக்டா தெரியுது. ஒருத்தவங்க பேசுனா தெளிவா நான் அது கேட்கவே மாட்டேன். இப்ப அது புரியுது எனக்கு. அந்த கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, கிடைச்சிருக்கு. மைண்ட் ஃபாக்னு சொல்லல சார். ஒரு ஆள் பேசுனா தெளிவா, அப்புறம் நல்லா பேசிட்டு நல்லா தலை ஆட்டுவோம், ஆனா அப்புறம் மறந்துடுவோம் நம்ம. அது ஒண்ணு. ஓகே, நல்லதா இருக்கு சார். லைஃப் சூப்பரா இருக்கு சார். சூப்பராங்க. நல்ல ஒரு ப்ராப்ளம் இல்லாம போகுது. இப்ப வேலைக்கு ஒரு பஞ்சம் கிடையாதுன்னா, பெயிண்டிங் வேலைலாம் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் கரெக்டா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா மழை வரும், வேலை இருக்காது. இப்ப அப்படி கிடையாது சார். இப்போ ஒரு ஆளுகிட்ட போச்சுன்னா அவனுக்கு வேலை இல்லைன்னா வேற ஆளுகிட்ட கால் பண்ணா போதும், நீ நாளைக்கே வாடான்னு சொல்லுவான். முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ முன்னாடி எப்படின்னா சார், எனக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ட்னு சொன்னா எனக்கு இல்ல, சுத்தமா இல்ல. ஒரு ஆளு கூட போகணும், வேலைக்கு போகணும், அந்த ஆளு கூட இருக்கணும். இப்ப அப்படி கிடையாது. இவனுக்கு வேலை இல்லைன்னா அடுத்த வேலைக்கு போகணும். ஒருத்தரை நம்பி இருக்க கூடாதுல்ல சார். ஆமாங்க. நமக்கு இவனுக்கு வேலை இல்லைன்னா அடுத்த வேற கூட போகணும் வேலைக்கு, அவ்வளவுதான். வேலைக்கு ஒன்றும் ஒரு பஞ்சம் கிடையாது சார். வேலையில இருக்கு சார், நல்லபடியா போகுது. டைம் தான் இல்லை.
அதே மாதிரி இந்த காலைல காலைல டைம் போகுதே தெரியாது. திடீர்னு பார்த்தா சாயங்காலம் ஆகுது. அது மாதிரி தூக்கம் சூப்பரா போகுது சார். தூக்கம் எல்லாம் படுத்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள தூங்கிடுவேன். முன்னாடி அப்படி கிடையாது, 1 மணிக்கூர் ஆகும். உருண்டு புரண்டு தூக்கம் வராம. ஐயோ, தூக்கம் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ மேக்சிமம் ஒரு 15 நிமிஷம் படுத்துருவேன். அதே மாதிரி காலைல எந்திரிக்கிறதுக்கு நல்ல எனர்ஜியா இருக்கு. முன்னாடி ஒரு மாதிரி சோம்பேறியா இருக்கும். கொஞ்சம் கூட தூங்கலாமா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட தூங்கலாமா, அந்த அந்த எண்ணம் இருந்துச்சு. இப்ப அப்படின்னு கிடையாது. அது ஒண்ணு சார். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாப்பினஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி மாற்றம் தெரியுதுங்க? ஹாப்பினஸ் சொன்னா எப்படி நான் சொன்னேன் சார், எனக்கு ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்கா வருது சார் யாரை பார்த்தாலும். முன்னாடி இல்ல முன்னாடி எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஆளு பேசினா எனக்கு போரா இருக்கும். எனக்கு ஒரு போரிங் வரும் மைண்டுக்கு. இப்ப அப்படி கிடையாது. ஒரு ஆளுகிட்ட நான் ஒரு ஆளு என்கிட்ட பேசினா அவங்க என்ன பேசுறாங்க, என்ன சிச்சுவேஷன்ல பேசுறாங்க, அவங்களோட என்ன ப்ராப்ளங்கள் எனக்கு அது புரியுது. அப்ப அது நம்ம அப்படியே கேட்டுட்டே இருப்போம். ஐயோ, இவங்களுக்கு இப்படி இதுதான் இவங்களுக்கு ப்ராப்ளங்கள் இருக்கு. முன்னாடி அப்படி கிடையாது, அவங்க பேசிட்டே இருப்பாங்க, போரிங்கா இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. ஒரு ஆள் பேசுனா கரெக்டா தெளிவா பாவம் அந்த இது தெரியுது எனக்கு, அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி போகுது. அப்புறம் ஹெல்பிங் மைண்ட் இருக்கு சார் எனக்கு. இப்போ சூப்பருங்க. ஹெல்பிங் மைண்ட் நிறைய இருக்கு. நம்மளால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கு சார். இப்ப வேற காக்காக்கு வேற டெய்லி 5 சப்பாத்தி 6 சப்பாத்தி போடுவேன். அப்புறம் யாருன்னா காசு கேட்டாலும் கொடுப்பேன். அது ஒண்ணு. அது அப்படி நம்ம முடிஞ்சது கொடுப்பேன், 50 100 அப்படி. போன ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போனேன். குடும்ப கோவிலா சாருக்கிட்ட சொன்னேன்ல சார், கோவிலுக்கு போறேன்னு. அப்புறம் அங்க ஒரு பாட்டி இருந்துச்சு. பாட்டியை பார்க்கும்போது பாவமா இருக்கு, நடக்க முடியல. அந்த சி டைப் மாதிரி இருக்குல்ல சார், அந்த நடக்கும் தெரியுமா, சி டைப். அதுலதான் அவங்க நடந்து போவாங்க. பார்க்கும்போது என்னமோ மாதிரி இருந்துச்சு. 100 ரூபா கொடுத்தேன். அந்த 100 ரூபா கொடுக்கும் போது என்னமோ அவங்களுக்கு புதையல் கிடைச்ச போது ஒரு சந்தோஷம். கிராமம் தானே அது. அவங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். இல்ல எனக்கு சந்தோஷம், அவங்களும் சந்தோஷம். அழுகுறாங்க. அந்த ஆனந்த கண்ணீர் அங்க இருக்கு. ஆனந்த கண்ணீர் ரொம்ப அது ஒண்ணு. நல்லபடியா போகுது சார் எல்லாமே. சூப்பருங்க. ஒருத்தர் 2023 என்கிட்ட மெசேஜ் பண்ணாருங்க. 2023 மெசேஜ் பண்ணிட்டு அப்படிங்கிட்ட நான் காலம் பேசணும். ஒரு நியர்லி ஒரு 40 நிமிஷம் பேசியிருக்கோம், ஒரு 40 மினிட்ஸ் பேசியிருக்கோம். சரி சார். 2023 பேசிட்டு ஒரு காலில் வந்துட்டு முடிச்சது. 2024 வரவே இல்லை. 2025 வரவே இல்லை. ஐயோ, இப்போ 2026 ஆகஸ்ட் மாசம் வந்திருக்காரு. இப்போ 3 வருஷம் கழிஞ்சு இப்போ ஆகஸ்ட் 12 13 மறுபடியும் கால் பண்ணாருங்க. கால் பண்ணி அவரே சொல்றாரு, எனக்கு இப்பதான் டைம் வந்திருக்கு சார்ன்றாரு. நான் சொன்னேன், என்னங்க 2 வருஷம் சுத்தமா டச்சே இல்லைன்னு கேட்டேன் நானு. இல்லைங்க சார், அடிக்கடி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றது ஃபோன் எடுப்பேன், மறுபடியும் ஃபோன் வச்சிருவேன் சார் நானே. ஐயோ, அது சரி. அது அவர் சொன்னது கரெக்ட் தான். அந்த டைம் அப்படிங்கிறது வந்து அப்பதான் வந்திருக்கு அவருக்கு. கண்டிப்பா சார். எல்லாம் அந்த டைம் தானே சார். ஆமாங்க. டைம் வந்தாதான் அந்த முடியும். நீங்க சாரு சொல்லுவீங்களா சார், அந்த கர்மா எல்லாம் முடிஞ்சாதான் இது இந்த கிளாஸுக்குள்ள வர முடியும்னு. சார் சொன்னீங்கல்ல, 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 7 ஸ்டேஜ் வரை இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார். ஆமாங்க. அந்த 7 ஸ்டேஜ் முடிஞ்சாதான் வர முடியும். கண்டிப்பாங்க. இல்ல, அது உண்மைதாங்க ஆக்சுவலா. ஏன்னா நிறைய வந்து அது அனுபவங்கள் அங்க இருக்கு நிறைய பேருக்கு இதுல. கண்டிப்பா. நானே சாரோட இது நான் பாத்திருக்கேன். 23ல தோணுது பாத்திருக்கேன். நம்பர் இருக்கு, எல்லாமே இருக்கு, கால் பண்ண மாட்டேன்.
பாப்பேன் சாரோட பிளேலிஸ்ட்ல போகும்போது எல்லாம் வீடியோ பாப்பேன். ஃபோன் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு அந்த டைம்ங்கிறது அப்போ அமையல. ஆனா சாரோட இது வீடியோ வேற நோஃபாஃபோட இதெல்லாம் பார்த்துருக்கேன். அது பார்த்துதான் நானே ஃபாலோ பண்ணேன். அது சக்சஸ் ஆக முடியல. சாரோட கிளாஸ் அட்டன் பண்ண பிறகுதான் சாரோட அந்த 21 நாளோட கிளாஸ் இருந்துச்சுல்ல சார், ஆன்லைன் கிளாஸ் எப்படி எல்லாம் இருக்கணும்னு, மெடிடேஷன் பல காரியங்கள் சொன்னீங்கல்ல சார். ஆமாங்க. அதுல மைண்ட் இதாயிருச்சு எனக்கு. அவ்வளவுதாங்க. ஓகே, ஸோ அந்த நல்லபடியாக 21 போயிட்டு நாள் இருக்கு. அது வரையும் சந்தோஷங்க லைஃப். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனோட தூங்குறத விட ஐயோ ஹாப்பியாக தூங்குறாங்கன்னு நீங்கள் ஒருத்தர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையாக எனக்கு சந்தோஷம் ஆக்சுவலாக. கண்டிப்பா சார். தூக்கம் தானே. பணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகணும் சார். பணம் தேவைதான். நம்ம அந்த மெயினா என்ன சார், ஆரோக்கியம். நம்ம ஆரோக்கியம் ஒண்ணு. ரெண்டாவது வீட்டுல வந்தா சண்டை இல்லாம இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். இது வந்தவோட அந்த மார்க்கெட்ல உள்ள போகும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், மண்டை காயாதா? முன்னாடி சொல்றேன். இப்ப அப்படி கிடையாது. இப்ப எல்லாம் சைலண்டா இருக்காங்க. அவங்கவுங்க வேலை. அப்பா அம்மாவும் சத்தம் போடுவாங்க. ஆனா அந்த பின்னாடி மாதிரி கிடையாது. நான் வந்தா கொஞ்சம் கூலா இருக்காங்க. சூப்பருங்க. முன்னாடி அப்படி கிடையாது சார். நான் பக்கத்துல இருந்தாலே டபுளுக்கு டபுள் ஆயிரும். சண்டை தான், ஒரே ஃபைட் தான். சண்டை. அப்பா இது கூட இல்ல என் பொண்ணு சாதிகா. ஐயோ அது வேற. அப்பா பட் இப்போ நீங்க இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் வந்துட்டு மத்தவங்களும் ஃபீல் பண்றாங்க. நான் பக்கத்துல இருக்கும்போது அந்த சண்டை இல்ல சார். சைலண்டா இருப்பாங்க. நான் வெளில போனா தொடங்கிடும். முன்னாடி எப்படி கிடையாது. நான் இருந்தாலும் அவங்க சத்தம் போட்டுதான் இருப்பாங்க. அப்பா அம்மா மட்டும் கிடையாது சார். இப்போ எங்க அக்கா, எனக்கு கூட பிறந்து 2 அக்கா இருக்காங்க. அக்கா வீட்டுல போனாலும் அப்படிதான். என் மச்சானும் எங்க அக்காவும் சத்தம் போடுவாங்க. நான் போனா சைலண்டா இருப்பாங்க. ரெஸ்பெக்ட் மாதிரி. சூப்பருங்க. கண்டிப்பா சார். பட் முன்னாடி நீங்க போகும்போது அந்த முன்னாடி 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் முன்னாடி போகும்போது அப்பெல்லாம் போகும்போதெல்லாம் சண்டை போட்டு தான் இருப்பாங்களே, கண்டுக்க மாட்டாங்க. சண்டை போட்டு இருப்பாங்க. எனக்கு ஒன்னும் மரியாதை ஒன்னும் தரமாட்டாங்க. இப்ப நான் ஒரு காசா ஒன்னும் கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் எனக்கு தராங்க. இப்போ அது என்னன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி அப்படி ஒன்றும் இல்ல. இப்ப நான் முன்னாடி போனாலும் இப்ப யாருன்னா பேசிட்டு இருப்பாங்க. நான் வந்தோட அப்படியே ஒரு சைலண்டா இருப்பாங்க. எப்படின்னா இந்த என்ன சொல்றதுக்கு, இந்த பர்சனல் விஷயங்கள் பேசுவாங்க இல்ல சார். ஆமாங்க ஆமாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வருவாங்க. நான் வரும்போது சைலண்டா இருப்பாங்க. நான் வெளில போகும்போது பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. யார் இருந்தாலும் நான் போனாலும் என் முன்னாடி பேசுறாங்க. புரியுதா சார்? ஆமாங்க ஆமாங்க, புரியுதுங்க. இப்ப அப்படி இருக்கு சார். அதாவது பெரிய மாற்றம் இதெல்லாம். உண்மையாவே மாற்றம், கண்டிப்பா மாற்றம் இருக்கு. அதே மாதிரி ஊர்ல போனாலும் நான் பாத்துருக்கேன் சார். ஊர்ல எல்லாம் பெரியம்மா வீடு, பாட்டி வீடு, மாமா வீடு எல்லாரும் இருப்பாங்கல்ல சார். அவங்க எல்லாம் நல்ல மரியாதை பண்றாங்க. நல்ல ஒரு எப்ப வந்த முன்னாடி அப்படி கிடையாது. கண்டுக்க மாட்டாங்க உங்களை. கண்டிக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்ப வந்த காலைல வந்தியா அதான் கேட்பாங்க. இப்ப அப்படி நிறைய பேசுறாங்க. எப்படி போகுது வேலை எல்லாம், எப்படி போகுது, பையன் எப்படி இருக்கான், உடம்பு எப்படி இருக்கு, பொண்ணு எப்படி இருக்கு, எல்லாம் கேக்குறாங்க. முன்னாடி கேட்க மாட்டாங்க. முன்னாடி எல்லாம் உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்றீங்க. கண்டுக்க மாட்டாங்க சார். இந்த மாஸ்டர் வெர்ஷன் தான் சார் மெயின். அப்பா அது கொடுமையானது. நம்ம எனர்ஜி எல்லாமே அதுல போகுது இல்ல சார். ஆமாங்க ஆமாங்க. அதாவது உங்களுக்கு அந்த குட் டைம் பேட் டைம் சொல்லிட்டு சொல்றோம். பேட் டைம்ன்றது வந்துட்டு நீங்க கடந்துட்டீங்க ஆக்சுவலா. கண்டிப்பா சார். அந்த பேட் டைம்ங்கிறது கடந்துட்டு இப்போ வந்து அந்த குட் டைம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு. கண்டிப்பா சார். நிறைய பேருக்கு வந்து அந்த குட் டைம்ங்கிறது இன்னும் வரலைங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னா ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி சார், அந்த முன்னாடி என்ன தெரியுமா, இந்த போலீஸ் எல்லாம் இப்ப வண்டியில போகும்போது எனக்கு லைசன்ஸ் கிடையாது.
முன்னாடி லைசென்ஸ் இல்லைனாலும் போலீஸ் நிப்பாங்க, ஒரு பயம் இருக்கும் தெரியுமா சார்? நெஞ்சில் ஒரு மாதிரி டம் டும் டும் அடிக்கும் தெரியுமா, ஹார்ட் பீட்டு. முன்னாடி எல்லாம் ஒரு பயந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்ப அப்படி கிடையாது, கூலா போவேன். அந்த அந்த பயம், அந்த ஹார்ட் பீட் இடிக்கும் தெரியுமா சார்? அது இப்ப இல்ல சார். அது ரொம்ப படபடப்பா இருக்கும் அப்பெல்லாம். படபடப்பு. அந்த பிபி ஏறும் அந்த டைம்ல. அந்த பிபி ஜில்லுன்னு ஆயிரும். இப்ப அப்படி கூலா போறேன் இப்ப. அவங்களும் பேசாம தான் இருப்பாங்க, கையொன்னும் காணிக்க மாட்டாங்க. நம்ம இந்த பயந்து போகும்போது அவங்க தம்பி நிப்பாட்டப்பான்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படின்னு கிடையாது, கூலா போவேன். அது மட்டும் கிடையாது, இந்த நைட்டு நேரத்துல எல்லாம் நான் 12 மணிக்கு சில டைம்ல இந்த நைட்டு வேலை இருக்கு சார், பெயிண்டிங் வேலை, எமர்ஜென்சி வேலை எல்லாம் நைட்டு நம்ம வரும்போது எப்படி பார்த்தாலும் 1 மணி ஆகுமா, நான் மட்டும்தான் தனியா வருவேன். ஒரு பயம் இருக்குல்ல சார் தனியா வரும்போது, நைட்டா இருந்தா. அது இப்ப கிடையாது சார் எனக்கு இந்த பயம். அது ஒண்ணு நான் பாத்துருக்கேன் சார். முன்னாடி எப்படி கிடையாது, முன்னாடி பயமா இருக்கும். யாரும் இல்லையா, நாய் வேற குறைக்கும், இருட்டா இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் கிடையாது சார் இப்போ. சூப்பருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வேற என்ன சொன்ன, இந்த முன்னாடி இந்த நைட்டு படுக்கும்போது இந்த கனவெல்லாம் பார்ப்பேன். எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த புலம்புவாங்க தெரியுமா சார்? நைட்டு படுக்கும்போது புலம்புவாங்க, என்ன இந்த கனவெல்லாம் பார்க்கும்போது. அது முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்ல சார். அது எனக்கு தெரியாது, அவங்கதான் சொல்றாங்க, என்னப்பா நீ முன்னாடி எல்லாம் புலம்புவ, இப்ப புலம்பத்தே காணும். முன்னாடி புலம்பிட்டே இருப்பேன் நைட் எல்லாம். எப்பமா வரைக்கும் தான், டெய்லியும் கிடையாது, எப்பமா வரைக்கும் எப்படி வரும், அந்த கனவுல வந்துடும் அது. ஆனா இப்ப கிடையாது சார் அது. ஓகேங்க. அதாவது என்ன பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, உங்களோட விஷயத்துல உங்களுடைய உடல், மனம், ஆத்மா இது 3 வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சுங்க இப்போதைக்கு. கிளியர் ஆயிடுச்சு சார். ஏன்னா நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் வந்து இதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். கண்டிப்பா சார். இந்த 100 டேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த 3 விஷயம் வந்துட்டு கரெக்டா வந்து கிளியர் ஆயிடுச்சுங்க. கிளியர் ஆயிடுச்சு சார். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு எல்லாம் போகும் இல்ல சார், இப்ப டெய்லி தான் போறேன். கிருஷ்ணன் கோவில், அம்மா அந்த மாரியம்மன் கோவில் இருக்குங்க, அந்த டெய்லி பால் கொடுப்பேன். 1 லிட்டரு மாரியம்மன் கோவிலுக்கு. தேவி என்ன முடிப்புற கோவில்னு சொல்லும், ஜெகதி முடிப்புற. அப்புறம் கிருஷ்ணன் கோவில்னு சொல்லும். அன்னைக்கு சார் அன்னைக்கு பாத்தீங்களா சார் கோயில், அங்க டெய்லியும் போவேன். முன்னாடி எல்லாம் போகும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள போகும்போது ஒரு வைப் வரும்ல சார், வைப்பே இருக்காது எனக்கு. ஆனா இப்ப இருக்கு சார். இப்பன்னா ஒரு 45 நாள் 50 நாள் கழிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப கண்டினியூஸா இருக்கு. உள்ள போகும்போதே மைண்ட் அப்படியே சூப்பரா இருக்கு. சூப்பருங்க. அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா இருக்கு சார். உங்களுக்கு உள்ள போகும்போது மைண்ட் நல்லா ரிலாக்ஸா இருக்கு. அதை நான் பார்த்துருக்கேன். முன்னாடி அந்த இதுன்னு கிடையாது எனக்கு, அதை பார்த்தேன். இதுதான் சார் இருக்குது. ஓகேங்க. அதாவது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி லைஃப் வேணும் சார்ன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்களே என்கிட்ட பேசிட்டீங்க இப்போ. கண்டிப்பா. இப்போ நீங்க வாழ்ற வாழ்க்கை பல பேருடைய கனவு, பல பேருடைய ஒரு ஆசை. கண்டிப்பா. அது வந்து நீங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த வாழ்க்கைய. என்னோட ஃப்ரெண்டு வைஃபும் அவனோட சண்டை போட்டு வைஃபு பிரிச்சுட்டாங்க. இப்போ குழந்தை அவங்கிட்ட தான் இருக்கு. ஆனா அவனுக்கு கொஞ்சம் சந்தேக புத்தி மாதிரி இருந்துச்சு. அந்த சந்தேகத்துல வைஃபு போயிட்டான் யாரால கூட. அது அவனுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி போச்சு. ரொம்ப இதா மனெல்லாம் உடஞ்சு. அவனுக்கு ஒரு தம்பி இருக்கு, அம்மா இருக்கு, அப்பா கிடையாது. ஆனா அந்த பையனுக்கு இப்போ ஒரு 6 வயசு இருக்கு. 1ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான் தோணுது, 1 இல்லையா 2 தோணுது. ஆனா அவனை பாக்குறதுக்கு ரொம்ப இது என்னன்னா,
அவனை ஸ்கூலுக்கு சேர்க்கணும், கொண்டு போகணும். 8:30க்கு தான் ஸ்கூலுக்கு ஓபன் பண்ணணும் கேட்டு. இங்க 8:30க்கு வேலைக்கு கேறணும். பண்றதுக்கு வேற சத்தம் போடுறாங்க. நான் அப்படியே நினைச்சேன், மனசுல நினைச்சேன், இந்த ஃப்ரெண்டு கிட்ட இப்படி காரியம் சொல்லணும். சொல்லும்போது அது ஒண்ணும் இல்லடா, அப்படி ஒண்ணும் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்றான். அவங்களுக்கு பிராப்தம் இல்ல, உங்களுக்கு பிராப்தம் இருக்கு, அவ்வளவுதாங்க. இருக்கு. நான் கொஞ்சம் ஒன்னு சப்போர்ட் பண்ணேன். இதுல இப்படி வா, நோஃபாப்னு சொல்லி ஒண்ணு உண்டு, நீ அது கிளாஸ் இருக்கு, நீ வான்னு சொல்ல. எனக்கு அது ஒண்ணு பிடிக்கல. நான் சொன்னேன், இந்த மாஸ்டர்பேஷன் ப்ளூ ஃபிலிம் எல்லாம் பாக்குமான்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல. நான் 1 வருஷம் ஆச்சான். என்ன 1 வருஷம் ஆச்சுன்னா நமக்கு அந்த தேஜஸ் இருக்குல்ல சார் முகத்துல. ஆமாங்க. அது சுத்தமா இல்ல அவனுக்கு. பொய் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அவங்ககிட்ட இப்படியே சொல்லி பிரெயின் வாஷ் பண்ண, நீயே ஃபாலோ பண்ணு, சூப்பரா இருக்கும் சொல்லி இப்ப 10 நாளா பண்ணிட்டு இருக்கான். தெரியல எப்படின்னு. சரி, இன்னொன்னு இப்ப என்னன்னா, அவங்க வைஃப் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க எப்ப போயிட்டாங்க ஆக்சுவலா? அவங்க போயிட்டு இப்ப கரெக்டா ஒரு 6 மாசம் இருக்கு சார். இவர் 1 வருஷம் ஃபாலோ பண்றாரு இல்லைங்களா? அதான் சார், நான் கேக்குறேன். 1 வருஷம் ஃபாலோ பண்றாரு இவரு, பட் 6 மாசத்துல பிரிஞ்சு போயிருக்காங்க. சார் சார் அவங்க இந்த பையனுக்கு நோஃபாப் என்னென்ன பெனிஃபிட் ஒண்ணுமே தெரியாது. இந்த பழக்கம் கிடையாதுன்னு சொல்றான், கெட்ட பழக்கம். ஓகே ஓகேங்க. இந்த பழக்கம் மட்டும் கிடையாது, ஒண்ணு வைஃபோட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுது. நான் சொன்ன வைஃப் 6 மாசத்துல போயிட்டு அப்ப 1 வருஷத்துல ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டேன். அப்பமே சண்டை இருக்கு, முன்னாடியே சண்டை இருக்கு, ஒரு டச்சா ஒண்ணும் கிடையாது. அவன் சொல்றான் நான் அப்படி ஒன்னும் கிடையாதுன்னு சொல்றான். ஆனா உடம்பு பார்த்தா அப்படி இல்ல, உணங்கி மெலிஞ்சிருக்கான் அவன். கண்ணெல்லாம் குளிஞ்சு, முகத்துல வந்து அந்த தேஜஸ் இல்ல, அந்த ஒரு தேஜஸே கிடையாது சார், கலை இல்ல சார். நான் கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு சார் இருக்கு, நீ வேணா ஜாயின் பண்ணு, லைஃப் சூப்பரா 6 மாசத்துல உனக்கு மாற்றங்கள் வரும்னு சொன்னேன். கேக்குது இல்ல. இல்லைங்க, அதாவது நான் ஓப்பனா சொல்றேன்னா, இப்போ இந்த ஆடியோ வந்துட்டு ஒரு 1000 பேர் கேக்குறாங்க வச்சுக்கோங்களேன். 1000 பேரும் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க உண்மையாவே. கண்டிப்பா சார். அந்த 1000 பேர்ல யாருக்கு அந்த பிராப்தம், அந்த கொடுப்பன இருக்குதோ அவங்க மட்டும் தான் வருவாங்களே. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ணுவாங்களே, அவங்க மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்களே. மீதி பேர்லாம் வந்து 10ஓட 11 வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த டைம்ல அந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 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 விதி இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. அது இருந்தா தான் நடக்குங்க, இல்லாட்டி நடக்காது கண்டிப்பா. கண்டிப்பா சார். 2021 ஒரு பர்சன் மெசேஜ் பண்ணாரு. 21ல பண்ணவரு 26ல ஜாயின் பண்ணிருக்காரு இப்போ. 5 வருஷம் கழிஞ்சிட்டு. ஆமா, அதாவது இந்த வாட்ஸ்அப் சாட் அப்படிதான் இருக்குது. நம்ம அப்பப்போ வந்து பேக்கப் எடுத்துட்டே இருக்கோம். சரி. 2021ல மெசேஜ் பண்ணவர் ஏப்ரல் மாசம். ஐயோ. 21 போயிட்டு 22, 23, 24, 25, 26ல வந்திருக்காரு. இப்பதான் வந்திருக்காரு. ஆனா ஒண்ணு சொன்னார் என்கிட்ட, இந்த லாஸ்ட் ஒரு 3 வருஷமா பாத்தீங்கன்னா பல பிரச்சனை பார்த்தேன், ரொம்ப மனசு வந்துட்டு நானு. ஐயோ. நான் சொன்னேன், அதெல்லாம் நீங்க கடக்க வேண்டிய கர்மனைகளுங்க, நீங்க அதெல்லாம் அந்த கர்மாலாம் அனுபவிச்சுட்டு தான் அப்புறம் வர மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்க அன்னைக்கே 2021லயே வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு லைஃப் நல்லா வந்திருக்கும் கண்டிப்பா, சூப்பரா இருந்திருக்கு. பட் உங்களுக்கு அந்த டைம் அங்க அன்னைக்கு இல்ல. அது இப்பதான் வந்திருக்கு. அதான் நம்ம முயற்சி பண்ணாங்கடாங்க, டைம் அங்க வேலை செய்யுது. அதுதான் அந்த முயற்சி பண்ணணும்னா அந்த கர்ம வினைகள் இருக்குல்ல சார், அது முடிஞ்சாதானே வர முடியும். ஒருத்தருக்கு வந்து நியர்லி 54, 54 வயசு. 54 வயசு ஒரு 2 days பிஃபோர் கால் பண்ணியிருந்தாரு. சார் இதுவரை நான் வந்து 10 days தாண்டல சார்ன்றாரு அவர். இதுவரையும், அதாவது டே 1 ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து அங்கிருந்து இப்போ வரையும் 10 days தாண்டல சார்ன்றாரு. கல்யாணம் முடிஞ்சதா சார்? மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓகே, பட் இந்த ஜர்னி அங்க வந்து ஒரு உள்ள வரவே முடியலன்றாரு. வரவே முடியல, ஒரு 21 நாளும் கூட ஃபாலோ பண்ண மாட்டேன். 10 days தாண்டலன்றாரு. 7, 8, 9 அவ்வளவுதான் மேக்ஸிமமே. ஐயோ. இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, 6 மாசம் 1 வருஷம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லவே இல்லைங்க லைஃப்ல சுத்தமாவே. 54 ஆல்மோஸ்ட் வந்து வயசு வந்து பாதி தாண்டி வந்துட்டார் லைஃப்ல அவரு.
எத்தனை வருஷம் இருக்கு சார் அது? அடிஷனுடைய தன்மை எங்கது பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இந்த மைண்ட்ல பதிஞ்சிருச்சு, சப்கான்சியஸ் மைண்ட்ல. அதாவது அவருக்கு சொல்றாரு உடம்பு வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கான்றாரே சொல்றாரு. வீக்கா இருக்கு. 10 days தானே, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஐயோ, இதோட லைஃபே ஒன்றும் மோசமாக போரா இருப்பாங்க இருக்கும் நிறையா. சார். லைஃபே போரா இருக்கும். கண்டிப்பாங்க. ஹாப்பினஸே இருக்காது. ஒரு ஆள் நல்லா அன்பா பேசினாலும் நமக்கு அன்பா பேச முடியாது, நெகட்டிவ்ஸ் தான் இருக்கு நமக்கு. சரி, ஓகேங்க. ஸோ அதாவது சார் ஒன்னும் கூட சொல்ல நான் சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். சொல்லாம சார் அது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பேரன்னு சொல்லல. ஓகே ஓகே. என்னன்னா, எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும். அந்த பொண்ணுக்கு 16 வயசு. இப்போ லண்டன்ல இருக்கான். ஃபாரின்ல? பிஏ ஃபாரின்ல, லண்டன். ஓகே, லண்டன்ல. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நான் அப்போ அந்த டைம்ல ப்ளஸ் 10 கிளாஸ் 9லயா 10லயா படிக்கிறான்னு தோணுது. அப்பவுமே லவ். இப்போ வீட்டில் அவங்க வீட்டுல எல்லாம் வந்து சண்டை எல்லாம் போட்டு அப்பவே சண்டை. ரொம்ப சண்டை எல்லாம் போட்டு, அவங்க இது காஸ்ட் வேற, நம்ம காஸ்ட் வேற. அதனால அவங்களுக்கு ஒரு இது மலையாளி. ஓகே ஓகே. அவளுக்கு இஷ்டம் தானே என்ன இருந்தாலும் அப்படியே பிரிஞ்சுது. நான் இது சொல்லுது சார் 20 வருஷம் முன்னாடி சார். ஓகே. அப்போ 20 இல்ல 23 வருஷம் இருக்கும். 23னா எனக்கு 18 வயசுலயா 19 வயசுலயா தோணுது சார். எனக்கு இப்ப 41 வயசு கழிஞ்சிச்சு. ஓகே, 2003 2002 அந்த டைம்ல. அந்த டைம்ல சார் 2002 2003. ஓகே. அன்னைக்கு சண்டை போட்டாங்க. அவ அதுக்கப்புறம் பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணி என்கிட்ட பேசவே இல்லை. நானும் விட்டுட்டேன். அது விட்டாச்சு, அது போயிடுச்சு அது. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா இது வரையிட்டு பேசவே இல்லை சார் என்கிட்ட. அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு செட்டில் ஆயிடுச்சு லண்டன்ல. இப்ப இந்த ஓணத்துக்கு வந்திருக்கா அவ. ஓணத்துக்கு ஒரு 15 நாள் லீவு வந்திருக்கு. நான் பார்த்தேன், பார்க்காம போனா சரி, அது போட்டும், அது போன காரியம். ஆனா இதுல என்ன மிராக்கிள்னா சார், 23 வருஷமா அவங்க அப்பா என்கிட்ட பேசவே கிடையாது. இந்த போன மாசம் அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டிக்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் ஆட்டோ இருக்குல்ல சார்? ஆமாங்க ஆமாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன், என்ன பார்த்து சிரிக்குது சார். அவர் அப்பா வந்து உங்களை பார்த்து சிரிச்சாருங்களா? 23 வருஷம் 23 வருஷம். என் வீட்டுல இருந்து ஒரு 6 வீடு தள்ளி இருக்கு அவங்க வீடு. அவங்க நம்மளங்கிட்ட வசதி உள்ளவங்க தான். இருந்தாலும் நேர போனாலும் என்கிட்ட சிரிக்க மாட்டாங்க. என்ன பார்த்தாலும் அந்த ஆளு குனிஞ்சுதான் போவாங்க. என்கிட்ட ஸ்மைல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப என்னடா 23 வருஷம் ஆச்சு, இதுவரை பேசவே ஒண்ணுமே பார்க்கல, பேசல, ஸ்மைல் பண்ணல அப்போ ஒண்ணு. ஆனா இப்ப எப்படா ஸ்மைல் பண்ணது இப்பயே பார்த்தேன். இப்ப நோஃபாப்போட பவர் தான். அது ஒண்ணு சார், அதிசயமா இருக்கு சார் அது. நானு ஒன்னு சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி மிராக்கல்ஸ் இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நிறைய பாப்பீங்க நீங்க, நிறைய விஷயங்கள்ல. அப்பா அதை நீங்க பார்க்கும்போது என்கிட்ட சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஹியூமன் அட்ராக்ஷன் எல்லாம் நிறைய வருது சார். இது போன்ல சொல்ல முடியாம தெரியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு, அது பர்சனலா நிறைய இருக்கு சார். அது ரொம்ப இருக்கட்டும், அதை பர்சனலா வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, சில விஷயங்கள் அங்க நம்ம ரொம்ப ஓப்பனா பேச வேண்டாம். அதுவும் இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இது வந்து ரெக்கார்டிங் கால். ஆக்சுவலா நம்ம இண்டிவிஜுவலா பர்சனலா பேசும்போது அப்ப நீங்க என்கிட்ட சொல்லுங்க, அப்போ ஓகே தான். பட் இது வந்து ஒரு சில விஷயங்கள் அங்கிருந்து நம்ம கொஞ்சம் ஒரு பிரைவசிங்கிறது நம்ம மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? அவ்வளவுதான். இல்ல நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம். வேற நம்ம ரெஸ்பெக்ட் தான், அது வேற. இருந்தாலும் சொல்றேன் பாருங்க. பட் நடக்குதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா நடக்குது, அப்படி ஆட்டோமேட்டிக்கா. அது பார்த்தாலே தெரியுது நமக்கு சார். அதுதான் சொன்னேன், அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். டிஃபரெண்ட் தெரியுது சார்.
முன்னாடி அப்படின்னு இல்ல சார் எனக்கு. இப்ப இந்த அதாவது நீங்க கிளாஸ் சொன்னீங்க இல்லையா, என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சார். ஃபர்ஸ்ட். நான் சொல்லல, அந்த இந்த எக்ஸோட அப்பா இதுவரை என்கிட்ட ஸ்மைல் பண்ணதும் இல்ல, பேசல. ஆனா ஸ்மைல் பண்ணாங்க. எனக்கு ஒரு அதிசயமா இருக்கு. அது ஒண்ணு. இப்ப எனக்கு அந்த பொருளாதார ரீதியில எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சார், இப்ப அதன் ஒரு என்ன சொல்றதுக்கு நல்ல ஹாப்பியா போகுது. என்ன எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் உள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கு சார். முன்னாடி எப்படி நினைச்சே படைப்ப, நாளைக்கு எப்படி யாருக்கு கொடுக்க, இப்ப அப்படின்னு கிடையாது. மணி அட்ராக்ஷன்ல வருது. நேற்றுக்கு வர எனக்கு தெரியல, நேற்றுக்கு இந்த இந்த பொண்ணுங்களோட குழுவுன்னு சொல்லி இருக்குல்ல சார், தெரியுமீங்க, அயல் கூட்டம்னு சொல்லுவாங்க. அதுல நான் பார்த்தேன், இந்த இந்த ஓடத்துக்கு தான் இங்க போனஸ் கொடுப்பாங்க. ஊர்ல எல்லாம் தீபாவளிக்கு தானே கொடுக்குது. ஆமாங்க. இங்க ஓணத்துக்கு தான் போனஸ் கொடுப்பாங்க. நேற்றுக்கு அவங்களோட இது இருந்துச்சு, மீட்டிங் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அம்மா என்கிட்ட இருந்து 2000 தந்தா, நீ வச்சுக்கோன்னு. உங்களுக்கு பணம் கொடுத்தாங்க 2000 rupees. அம்மா அவ எனக்கு போனஸ் தந்தாங்க 5000 ரூபாய். அதுல நான் 3000 எடுத்துட்டு 2000 உனக்கு தந்தேன், நீ வேணா ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு. இது ஒரு விதமான மணி அட்ராக்ஷன் ஆக்சுவலா. மணி அட்ராக்ஷன் ஷாக் ஆயிருச்சு எனக்கு. நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. தந்துட்டாங்க. அதிசயமா இருக்கு சார். அது நேற்றுக்கு கடந்தது, சாயங்காலம். சூப்பருங்க. இப்ப அடுத்து உங்களுக்கு அந்த 12 lakhs அப்படிங்க சொன்னீங்க இல்லையா? 13 lakhs. சரி, 13 லட்சம். 13 லட்சம். அந்த 13 லட்சம்ன்றது வந்து உங்களுக்கு அடுத்து வரப்போகுதுங்க, சரிங்களா? கண்டிப்பா உங்க கிடைக்கணும் சார். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க, என்ன பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி பிளான் எல்லாமே பண்ணிக்கோங்க. எல்லாமே கொடுத்துட்டேன் சார். அனுப்பியாச்சு. கையில வந்தாதான் போதும், கையில வரணும் காசு. எல்லாம் அனுப்பியாச்சு. சரிங்களா? சரி சார், சாப்பிட்டாச்சா சார்? ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க. அதாவது உங்க டைம் வந்து எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் அங்கே பேசுனீங்க. சரி சார். அதாவது நான் என்ன பிளான் பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டு நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு முதல்ல நான் பிளான் பண்ணாங்க. இல்ல சார், பேசிட்டே நிறைய இருக்கு சார், போய்கிட்டே இருக்கு சார். ஆமா, இன்னும் பேசினாலும் 1 hour தொடர்ந்து பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா பேசிட்டே இருக்கு சார். நிறைய நடக்குது சார் லைஃப்ல. இப்போ சோ அது சார் ஒண்ணு கூட சொல்லட்டா சார்? சொல்லுங்க. தங்கச்சி, எங்க அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சியோட பொண்ணுங்க, எனக்கு தங்கச்சி தான். சித்தி பொண்ணுங்களா? சித்தி பொண்ணுங்க. அந்த மூத்த பொண்ணு என்கிட்ட பேசவே செய்யாது. என்னன்னா காசு விஷயத்துல கொஞ்சம் ரெண்டும் கூட கொஞ்சம் சத்தம் போட்டோம், பேசவே இல்லை என்கிட்ட. இப்ப இந்த 10 நாள் ஒட்டி 10 நாள், இப்ப 10 நாளுக்குள்ள என்கிட்ட பேசுறாங்க. பட் அவங்க வந்து எத்தனை நாள் உங்கள்ட்ட பேசாம இருந்தாங்க முன்னாடி? முன்னாடி 7 மாசம் ஆச்சு. ஓகே 7 மாசம் பேசாம இருந்தாங்க. ஓகே இப்போ 10 days பேசிட்டு இருக்காங்க. 10 days. அது ஒரு 6 மாசமா சந்தைதான் என்கிட்ட பேசவே செய்யாது சார். இப்ப பேசுறாங்க என்கிட்ட. பட் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, மிராக்கிள்ஸ் ஆக்சுவலா நிறைய நடக்குது. அதே மாதிரி மூத்த அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்காங்க சித்திக்கு, 3 குழந்தை. அதுல 2வது பொண்ணு திருச்செந்தூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அவ போன வாரம் தான் வந்தா. பாரு காய்ச்சு, வீடு 2 மாடி வீடு வச்சிருக்கா. அண்ணா நீங்க வரணும் அண்ணா, இது 31ஆம் தேதி பால் காய்ச்சது, நீங்க வரணும்னு சொன்னாங்க. அவ வந்தாலும் என்கிட்ட பேச மாட்டா. மூத்த அக்கா என்ன சொல்லுது அதே மாதிரிதான் இருக்கு, ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. அவளும் பேசுறா என்கிட்ட. கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வசதி உள்ளவங்க தான், நம்மளாம் காட்டி என்ன காட்டி. ஆனா இருந்தாலும் பேசுறாங்க என்கிட்ட. அது ஒண்ணு சார்.
சூப்பருங்க. 31ஆம் தேதி பால் காய்ச்சி 30ஆம் தேதி போனோம் ஊருக்கு. இன்னும் 2 வாரம். 2 வாரம். ஓணம் கழிஞ்சிட்டு, ஓணம் 27ஆம் தேதி, 30ஆம் தேதி போனோம். சூப்பருங்க. எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க, சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இங்க வண்டி பிடிச்சுதான் போறாங்க. சின்ன பஸ் இருக்குல்ல சார், மினி பஸ். ஆமாங்க. அது இப்படிதான் போறாங்க. ஐயோ, இடைக்கிடைக்கு வருவா, என்கிட்ட பேச மாட்டா, ஹெட் பைட்ல நிப்பா. அண்ணனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டா. இப்ப அப்படி கிடையாது, மரியாதை தரா. நைஸுங்க. அது ஒண்ணு. அதான் எல்லாரும் வந்துட்டு பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் லைஃப்ல நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் அங்கிருந்து பேசிட்டே போகலாம். அதாவது இப்போ ஆமா, இப்போ இந்த நிமிஷத்துல வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்தது மட்டும் நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க கடந்து வந்த விஷயங்கள் இந்த 3 மாசத்துல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கிருந்து இருக்கு. நீ எழுதிதான் வைக்கணும்னு தோணுது. ஆமா, அது வந்து இப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல, அவ்வளவுதான். வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 300 விஷயம் நடந்திருக்குன்னா அதுல வந்து ஒரு 20 விஷயம் சொல்லியிருப்பீங்க. 20ல இருந்து ஒரு 30 அவ்வளவுதான் சொல்லியிருப்பீங்க. அவ்வளவுதான். ஒரு 10% சொன்னீங்க, அவ்வளவுதான். பட் இன்னும் 90% சொல்லாமே இருக்கு இன்னும் கொஞ்சம். கண்டிப்பா. அது மட்டும் கிடையாது, கட்சிக்காரங்க இருக்க, நான் சொன்னல சார், பொலிட்டிக்ஸ், அவங்களும் நல்லா அன்பா இருக்காங்க. முன்னாடி போனோட செல்லுன்னு விழுந்துருவாங்க அவங்க. அந்த அண்ணன் வேற நல்லா நல்லா பேசுறாங்க என்கிட்ட. ஓகே, என்டையர்லி உங்க லைஃப்ங்கிறதே வந்துட்டு மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்றாங்க. சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சார். சரி, ஓகேங்க. ஸோ சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப வந்துட்டு டைம் கொடுத்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, டச்ல இருங்க. சரிங்களா? தேங்க்யூ சார். சரி, ஓகேங்க பிரதர். குட் நைட் பிரதர். பை பிரதர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.